திமுக கூட்டணியில்தான் குழப்பம், எங்கள் கூட்டணி சுமூகமாக உள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவாகவும் சுமூகமாகவும் இருப்பதாக தெரிவித்தார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் சில புதிய கட்சிகள் தங்களது கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் பெரும் குழப்பம் நிலவுவதாக குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, ஊடக செய்திகளே அதை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். திமுக கூட்டணியில் குழப்பம் இருக்குது. காங்கிரசுக்கும் திமுக இருக்குமா இல்லையா, காங்கிரஸ் பத்திரிகை ஊடகத்தில் வருகின்ற செய்தி வச்சு கண்டிக்க முடியுது. ஆக அங்கதான் அந்த கூட்டணியில் பிரச்சனை இருக்கிற வழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஒன்றாக இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. வருகின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும். நன்றி. நாங்குநேரியில் 9 பேர் கொண்ட கும்பல் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் வடமாநில தொழிலாளி உட்பட 2 உயிரிழந்துள்ளதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கஞ்சா மயத்தால் தமிழகத்தை கொலைக்களமாக்கிய திமுக அரசு என்று சாடியுள்ளார். நெல்லை மாவட்டம் பெரும்பத்து பகுதியில் கஞ்சா போதையில் 6 இளைஞர்கள் டீக்கடையில் இருந்த 2 பேரை அரிவாளால் வெட்டி படுகொலை செய்திருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், தனது திறனற்ற நிர்வாகத்தால் எங்கு பார்த்தாலும் கஞ்சா மயமாக்கி தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் மக்கள் நலனையும் ஒரு சேர கொன்றுவிட்டு வெல்வம் ஒன்றாக என்று திமுக அரசு சூளுரைப்பது வெட்கக்கேடானது என்று விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இரட்டை கொலை சம்பவத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திமுக ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள விஜய், போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இந்த ஆட்சி இடம் தந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறை பொறுப்பை வகிக்கும் முதலமைச்சர் இப்போதாவது தூக்கத்திலிருந்து எழுந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்கள் பாதுகாப்பை மறந்த இந்த ஆட்சி சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி என்றும் சாடியுள்ளார். துபாயிலிருந்து 217 இந்தியர்கள் சென்னை வருகை புரிந்துள்ள நிலையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மீண்டும் மஸ்கட் சேவையை தொடங்கியுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வளைகுடா நாடுகளில் சிக்கித் தவித்த இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையாக துபாயிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 217 பயணிகள் இன்று அதிகாலை சென்னை வந்தடைந்தனர். பெண்களும் குழந்தைகளும் அடங்கிய இப்பயணிகளை அவர்களது குடும்பத்தினர் நெகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். இதற்கிடையில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் மஸ்கட் நகருக்கான விமான சேவையை டெல்லி, திருச்சி மற்றும் கொச்சி உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இன்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. இருப்பினும் போர் சூழல் காரணமாக பக்ரைன், குவைத், கத்தார் மற்றும் சவுதி அரேபியாவிற்கான ஏர் இந்தியா விமான சேவைகள் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. எளிய மக்களின் துயர் துடைக்க ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக ரூபாய் 2000 சிறப்பு நிதி ஒதுக்கி முதலமைச்சர் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக அரசு விளிம்பு நிலை மக்களின் நலன் கருதி முதியோர், கைம்பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 37 லட்சத்திற்கும் அதிகமான பயனாளிகளுக்கு ரூபாய் 2000 சிறப்பு நிதியை அறிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்பட்ட கோடைக்கால சிறப்பு தொகையை போன்று தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன்படி மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து முதியோர் மற்றும் கைம்பெண்களுக்கு ரூபாய் 3200, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 3500 முதல் 4000 வரையிலும் அவர்களது வங்கிக் கணக்கில் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மீனவர்களுக்கான தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8000 மற்றும் நீலகிரி தேயிலை விவசாயிகளுக்கான ஆதார விலை நிதியையும் தமிழக அரசு விடுவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.